என்னை அனுப்புங்க. டிஎஸ்பி சுந்தரேசனை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த விவகாரம் ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் தன்னுடைய கருத்தையும் அரசு உயரதிகாரிகள் எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நேரத்தில் நேற்று சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு 6 காரணங்களுக்கு முன் வச்சிருக்காங்க. யாரு? அரசுக்கு எதிராக தவறான ஊடகங்கள்ல தவறான அவர் 1000 காரணம் சொல்றாரு. அதை கேட்க யாரு இல்ல. இந்த நிலத்தில் நேர்மையானவனுக்கு வேலை இல்லை, புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப அவருக்கு வேலை இல்லை. அது சிறுமை இல்லாம வேற என்னவா நினைக்கிறீங்க? இலவசம்ங்கிறது இலவசம் அப்படிங்கிறது எது இலவசமா இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? அது இலவசம்ங்கிறது வெறும் இலவசமா நீங்க சொல்றீங்க. சரி, கட்டணம் இல்ல இலவசம். தரம்ங்கிற ஒன்று இருக்குல்ல. எந்த அரசு அமைச்சர்கள் அல்லது அதிகாரிகள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர் அரசு மருத்துவமனையில் படுத்து வைத்தியம் செய்யறாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் அரசு தானே நடத்துது. அரசு தானே நடத்துது. எதுக்கு செந்தில் பாலாஜி, ஓமந்தூர் ராமசாமி நம்ம தாத்தா பேர்ல இருந்த மருத்துவமனையில இருந்து தூக்கி காவிரிக்கு தூக்கிட்டு போனீங்க 2 நாள்ல? அம்மையார் ஜெயலலிதா அப்போலோவில் எதுக்கு படுக்கணும்? ஏன் இதுலயும் அரசு மருத்துவமனையில படுக்கல? ஐயா எம்ஜிஆர் ஏன் ராமச்சந்திராவுக்கு போகணும், அப்போலோவுக்கு போகணும்? அப்ப நான் சொல்றதை நீங்க கவனிக்கணும். அரசை நடத்துறவங்களுக்கே அரசு மருத்துவமனை மேல நம்பிக்கை இல்லைன்னா தரம் இல்லைன்னு அர்த்தம். அரசு அமைச்சர்கள் இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் யாருடைய பிள்ளை அரசு பள்ளி கல்லூரியில் படிக்குது? அப்ப தரம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இலவசம்ங்கிறது அதில் இல்லை. ஆக சிறந்த கல்வியை தரமா, சமமா, சரியா எல்லாருக்கும் உயர்வா கொடுக்கணுங்கிறதா அதுதான் இலவசம். அப்படி இல்லையே. நிறைய காசு இருந்தா நல்ல கல்வியை பெற்றுக்கலாம், நிறைய காசு இருந்தா நல்ல மருத்துவமனையில் படுத்து உயிர் காப்பாற்றி வரலாம், இல்ல பாடை கட்டி நேரம் சுடுகாட்டுக்கு போலாங்கிற நிலையை எப்படி சரின்னு இருப்பீங்க? அது சரியில்லை. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எப்படி ஈட்டுறீங்கன்னா நான் கேள்வி சொல்லுங்க. இலவசத்துல இழக்கிறீங்க. இப்போ குடும்ப தலைவிக்கு 1250 கோடி, இந்த புதுமை பெண்ணுக்கு 910 கோடி, அப்புறம் இந்த தமிழ் மகனுக்கு 450 கோடி கிட்ட வருது. அப்ப ஆண்டு ஒன்றுக்கு 12,000 கோடி வருது. இப்ப 2 ஆண்டுகளா கொடுத்தா 24,000 26,000 கோடி வருதா? சரி, இதுல இழக்கிற பணத்தை எங்க ஈடுகட்டுறீங்க? இப்ப நான் பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு படிக்க போறேன், நான் ஒரு மாணவன். தமிழ் மகன்ல எனக்கு 1000 கொடுத்துறீங்க, 2 வருஷம் கொடுத்துறீங்க. படிப்பதை நிறுத்திட்டேன், 1000 வருமானக்கு வராது. படிச்சுட்டு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. படிச்சுட்டு நின்ட்டேன், இப்ப 1000 எனக்கு எப்படி கேட்க சொல்றீங்க? வெளியில வந்துட்டா வேலை கிடைக்கணும். அப்போ 1000ல் என் வறுமை தீரல. நான் படிச்சுட்டு வெளியில வந்து வேலை கிடைச்சாதான் நிரந்தரமா வறுமை போக்க முடியும். நீங்க எங்க அம்மாவுக்கு 1000, என் தங்கச்சிக்கு 1000, என் தம்பிக்கு 1000 கொடுக்கறது நிறுத்திட்டு அந்த 12,000 கோடியை வச்சு எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிற திட்டத்தை வகுத்து எனக்கு வேலையை கொடுத்துட்டா நான் எங்க அம்மாவுக்கு 1000, என் தங்கச்சிக்கு 1000, என் தம்பிக்கு 1000 கொடுத்துறேன். அதுல வறுமை நிரந்தரமா போயிடும். புரியுதா? ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.